இந்தியாவில் 1991 முதல் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை உள்ளது. கடந்த மே 14 மேலும் 5 ஆண்டுக்கு அந்த தடையை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதை எதிர்த்து டில்லி ஹைகோர்ட் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணைக்கு பிறகு நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா அடங்கிய தீர்ப்பாயம் மத்திய அரசின் உத்தரவு சரி என உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை மதிப்பீடு செய்ய மத்திய குழுவினர் வந்தனர். இக்குழுவினர் வெள்ளம் பாதித்த மயிலம், விக்கிரவாண்டி முதலான 15 பகுதிகளுக்கு சென்று பாதிப்புகளை மதிப்பீடு செய்தனர். நாளை கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்த பின் ஓரிரு நாளில் மத்திய அரசிடம் அறிக்கை கொடுக்க உள்ளனர். பாரதிய ஜனதா 13 மாநிலங்களில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்கிறது. தெலுங்கானா மக்களும் பாரதிய ஜனதா ஆட்சிக்காக காத்திருக்கின்றனர். வரும் காலங்களில் தாமரையை மலர செய்து தெலுங்கானா வளர்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று ரங்காரெட்டி என்ற இடத்தில் நடந்த கூட்டத்தில் பேசும்போது பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறினார். வங்கதேசத்தின் டாக்கா மாவட்டத்தில் உள்ள இஸ்கான் மையத்திற்கும் அங்குள்ள ராதாகிருஷ்ணன் மற்றும் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கும் சமூக விரோதிகள் தீ வைத்தனர். இதில் தெய்வ சிலைகள் எரிந்ததுடன் இஸ்கான் மையத்தில் இருந்த பொருட்களும் நாசமாக்கின. இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என மத்திய கல்வித்துறை இணை அமைச்சரும் மேற்கு வங்க பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தார் வலியுறுத்தினார். ஒடிசாவின் கட்டாக் ரயில் நிலையம் மறுவடிவமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இதனை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 1300 ரயில் நிலையங்கள் மறுவடிவமைக்கப்பட்டு வருகின்றன என அவர் கூறினார். நான் தான் இண்டி கூட்டணியை உருவாக்கினேன், இண்டி கூட்டணியை வழிநடத்தவும் தயாராக உள்ளேன் என மேற்குவங்க முதல்வர் மம்தா தெரிவித்தார். முன்னணியில் இருப்பவர்களால் கூட்டணியை சிறப்பாக வழிநடத்த முடியாது என்றும் மம்தா கூறினார். திருமாவளவன் இரட்டை வேடம் போடுவதாக பாஜக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். மன்னராட்சி நடத்தும் திமுகவின் அரசாட்சியோடு ஒரு வேடம், திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வேடம், நேராக செல்லாதது நேர்மையான முடிவா அல்லது நேரத்துக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம் என்ற முன்னெச்சரிக்கை முடிவா அல்லது எச்சரிக்கை செய்ய முன்னோட்டமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாருங்க பிறப்பால் முதல்வர், அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு என ஆதவ் அர்ஜுனா குறித்த நிருபர்கள் கேள்விக்கு உதயநிதி காட்டமாக பதிலளித்தார். தருமபுரி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒருவேளை போட்டியிட்டால் அவரது முகத்திரையை கிழிப்பது நாங்களாகத்தான் இருப்போம் என தலித் விடுதலை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் ஆவேசமாக பேசினார். இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. இதனால் தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராகுலின் குடியுரிமை விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு டில்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ராகுலின் இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய கோரிய மனு விசாரணையை அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப பெருவிழாவிற்கு பாதுகாப்பு அளிக்க பல்வேறு மாவட்ட போலீசார் திருவண்ணாமலை வந்துள்ளனர். அவர்கள் தங்குவதற்காக 156 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டன. இந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவிகளுக்கு மட்டும் டிசம்பர் 8 முதல் 16 வரை 9 தினங்கள் விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடல் ஆமை, நட்சத்திர ஆமை, கடல் அட்டை, கடல் குதிரை, கடல் பசு உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்கக்கூடாது என மத்திய மாநில அரசுகள் தடை விதித்துள்ளன. இந்நிலையில் ராமநாதபுரம் அருகே புதுக்குடி பகுதியில் சுமார் 15 கிலோ மதிப்புள்ள கடலாமை வலையில் சிக்கியது. மீனவர்கள் அதை பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலில் சேர்த்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் பெய்த கனமழை காரணமாக பெரிய ஏரி நிரம்பி நந்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இசையானூருக்கு செல்லும் தரைப்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் மக்கள் ஆற்றை கடப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் டூரிஸ்டுகள் விரும்பி வாங்கும் கொடை ஆரஞ்சு பழங்கள் தற்போது கீழ்மலை பகுதிகளில் காய்த்து குலுங்குகின்றன. இந்த பழங்கள் கிலோ 70 முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இவற்றை டூரிஸ்டுகள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் பழமனேர் அருகே கார்களை வாடகைக்கு எடுத்து அதை அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். சுபண்ணா நோயல் என்றவர் அந்த கார்களை திருடியும் விற்று வந்துள்ளார். அவரிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 11 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் கொப்பரை வைக்கும் இடத்தில் 400 அடிக்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அரைமலை பகுதியிலிருந்து சுமார் 600 அடிக்கு கீழ் இந்த சரிவு ஏற்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் கலெக்டர் சுப்புலட்சுமி கொடிநாள் தினத்தை முன்னிட்டு கொடிநாள் நிதி வழங்கினார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு 1,30,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது.
இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் ஃபெஞ்சல் புயல் மற்றும் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய உள்துறை இணை இயக்குநர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். விக்கிரவாண்டி, ஐயூர் அகரம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட அவர்கள் மக்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தமிழக சட்டசபை கூட்டம் நடத்தப்பட உள்ளது. தமிழக சட்டசபை 2 நாள் நடப்பதை முன்னிட்டு 3 கோடி ரூபாய் செலவில் பழுது பார்த்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. நாட்டிலேயே முதல் முறையாக படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் விரைவில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சோதனை ஓட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கும் தேதி அறிவிக்கப்படும் என்றார். சிரியாவில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உள்நாட்டுப் போர் காரணமாக அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை மக்கள் சிரியாவுக்கான பயணங்களை தவிர்க்க வேண்டும், மக்கள் முடிந்தவரை விரைவாக சிரியாவை விட்டு வெளியேறுங்கள் எனவும் தெரிவித்துள்ளது. கடந்த 2001இல் நம் பார்லிமெண்ட் மீது நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல், 2008இல் நடந்த மும்பை தாக்குதல் ஆகியவற்றில் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் மசூத் அசாரை சட்டத்தின் முன் நிறுத்தி பாகிஸ்தான் அரசு அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ரூபாய் 25 லட்சம் வழங்குவதாக அறிவித்துள்ளார். எங்கள் குழுவினருடன் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஏரியில் கவிழ்ந்தது. தண்ணீரில் மூழ்கி 5 வாலிபர்கள் பலியாயினர். கோவை அவினாசி சாலை மணி பள்ளி வளாகத்தில் வாராந்திர போக்குவரத்து சிக்னல் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர். இந்த அணிவகுப்பில் பங்கேற்ற போக்குவரத்து போலீஸ் இணை கமிஷனர் மக்களிடம் எவ்வாறு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று போலீசாருக்கு அறிவுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று காலை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. பருவம் தவறிய பனிப்பொழிவு காரணமாக நெற்பயிர்களுக்கு இலைப்பேன் நோய் மற்றும் பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறும் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மன்னார்குடி அருகே உள்ள சேரன்குளம் வெங்கடாஜலபதி கோயிலில் கார்த்திகை மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு சகஸ்ர தீப அலங்கார சேவை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து சுவாமிகளை வழிபட்டனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தூய தீப ஆராதனை மற்றும் அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருக்கார்த்திகை 3ஆம் நாளில் விநாயகர், முருகர், உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையார், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம் மற்றும் வெள்ளி அன்ன வாகனத்தில் மாட வீதி உலா வந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பஸ்ஸில் பயணம் செய்த மரகதம் என்பவரின் பேக்கில் இருந்த 7 பவுன் தங்கச் செயினை திருடிய 2 பெண்களை பல்லடம் போலீசார் கைது செய்தனர். நகை திருடிய 2 பெண்கள் ஆந்திராவைச் சேர்ந்த சாந்தம்மா மற்றும் சுதா என போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. நகையை மரகதத்திடம் போலீசார் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். அதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே பனிமூட்டம் நிலவியது. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கோனேரிப்பட்டியில் சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று நேற்று ஒரே நாளில் அப்பகுதியில் உள்ள 8 பேரை கடித்தது. காயமடைந்த 6 பேர் தம்மம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மற்ற 2 தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கம்ப்யூட்டர், ஏசி, பிரிண்டர் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மன்னராட்சி என்று விமர்சிப்பதை ஏற்க இயலாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சொன்னார். ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து உயர்நிலைக் குழுவில் இதுகுறித்து நிச்சயம் கலந்து ஆலோசித்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய விளக்கத்தை கேட்போம் எனவும் சொன்னார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,115 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்காக தொழிலதிபர் எலன் மஸ்க் 2,120 கோடி ரூபாய் செலவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பிக்கவில்லை என விசிக எம்பி ரவிக்குமார் கூறியுள்ளார். தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால்
வலிந்து வலிந்து அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது. திருமாவளவன் பற்றி பேசியதை பார்த்தால் விசிக கூட்டணிக்காகத்தான் விஜய் கட்சி தொடங்கினாரோ என எண்ண தோன்றுகிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே உள்ள அழிந்து வரும் வன உயிரினங்களை பாதுகாக்க அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. பினாமி சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவாருக்கு தொடர்புடைய 1000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது என அவர் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மழை பெய்த மாவட்டங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். அப்பகுதி மக்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என அவர் கூறினார். அரசு பணிக்கு தேர்வானவர்களின் ஆவணங்களை அவர்கள் பணிக்கு சேர்ந்ததிலிருந்து 6 மாதங்களுக்குள் சரிபார்க்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை வந்தது. ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு சுரங்கப்பாதை வழியாக வந்த ஒரு பயணியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. சோதனை செய்ததில் 500 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக ஹவாலா பணம் 75 லட்சம் ரூபாய் இருந்தது பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே இரை தேடி தனியார் விடுதிக்குள் புகுந்த சிறுத்தை அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன்பூண்டி பாரதி நகரில் வெறிநாய் கடித்து 6 வயது சிறுவன் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இதில் 6 வயது சிறுவன் நிதிஷுக்கு வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. கிருஷ்ணன் என்ற முதியவருக்கு வலது கை நடுவிரலின் நுனிப்பகுதி துண்டானது. இருவரும் அவிநாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நகராட்சி நிர்வாகம் வெறிநாயை பிடிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுத்து பணிய வைக்க முடியாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் சுயமரியாதைக்காரர், அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது என்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு 100% வரி விதிப்பு என ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து டாலருக்கு மாற்றாக எந்த நாணயத்தையும் சர்வதேச வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் திட்டம் இல்லை என RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள சிறுகுடல் கிராமத்தில் 7 வீடுகளின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடிச் சென்றனர். மருவத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருமக்கோட்டையில் உள்ள ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் 10, 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கல்வி நிலைக்குழு தலைவி கலைவாணி மோகன், ஊராட்சி தலைவர் சுஜாதா ஜெயசீலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் நடந்த சுக்கிரவார பூஜையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். தனது மகனின் திருமண அழைப்பிதழை பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் மற்றும் திருநிலை நாயகி அம்பாள் சன்னதிகளில் வைத்து வழிபாடு நடத்தினார். புயல் மழையால் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் 15 நாட்களுக்கும் மேலாக சிக்கித் தவித்த மியான்மர் மீனவர்கள் 4 பேரை நாகை மீனவர்கள் காப்பாற்றினர். கடலோர காவல் படைக்கு தகவல் அளித்து 4 பேரையும் அவர்களது தெப்ப படகையும் பத்திரமாக மீட்டு இன்று காலை நாகை துறைமுகம் அழைத்து வந்தனர். உடல் உறுப்பு தானம் அளிப்பதில் தமிழகம் முன்னேற்றமடைந்து வருகிறது. சுகாதாரத்துறையிலும் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது என துணை முதல்வர் உதயநிதி சொன்னார். உடல் உறுப்புகள் தானமாக அளிப்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் உடல்கள் நல்லடக்கம் என அரசு அறிவித்த பின்னர் உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் எண்ணிக்கை 42% அதிகரித்துள்ளதாகவும் சொன்னார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்த புதுச்சேரி கடலூர் சாலையில் இன்று போக்குவரத்து துவங்கியது. இடையார்பாளையம் பாலத்தின் சேதம் 40 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு சபாநாயகர் செல்வம் காலையில் டிராக்டர் ஓட்டி துவக்கி வைத்தார். முன்னதாக பாலத்திற்கு பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீபத் திருவிழா 2024 முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் 25 தற்காலிக பேருந்து நிறுத்தங்களும் 21,000 கார் நிற்கும் வகையில் 120 கார் பார்க்கிங் இடங்களும் 8,670 வழித்தடங்களில் 3,408 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானையை கண்ட வாகனம் ஒன்று போன வேகத்தில் ரிவர்ஸில் சென்றது. சாலை தடுப்புகளை தாண்டி யானை ஓடியது. வனத்துறை மற்றும் போலீசார் யானையை பின்தொடர்ந்து துரத்தினர். எங்கு ஓடுவது என தெரியாமல் யானை பரிதவித்தது. மதுரையில் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் 71வது மார்கழி பாவை விழா நடக்க உள்ளது.
இதனை முன்னிட்டு காந்தி மியூசியத்தின் வளாகத்தில் உலக நன்மை வேண்டி 7108 திருவிளக்கு பூஜை நடக்க உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டியில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அனைத்து கடைகளும் அடைத்து வணிகர்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். புஞ்சை புளியம்பட்டி தினசரி மார்க்கெட் வளாகத்தில் உள்ள 108 கடைகளும் மூடப்பட்டதால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. உண்ணாவிரத போராட்டம் நடத்த வந்த அனைத்து கட்சியினர், விவசாய அமைப்பினர் மற்றும் வணிகர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மே மாதத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சியை முன்னிட்டு நாற்று நடவு செய்யும் பணிகள் துவங்கியது. வில்லியம், அஸ்ட்ரோமேரியா, ஆர்னத்திகேலம், பிங்க் ஆஸ்டர், டெல்பினியம், சால்வியா போன்ற 30,000 நாற்றுகள் நடவு செய்யும் பணிகளில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் தொடர்ச்சியாக 2 வீலர் திருட்டு நடந்தது. டூரிஸ்ட் வாகனங்களில் உள்ள டிவிகளும் காணாமல் போனது. அண்ணா நகரைச் சேர்ந்த முகேஷ்குமார் என்பவரை கொடைக்கானல் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குன்னத்தூரில் ஊற்று வாய்க்கால் குளம் பாசிகள் நிறைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் கிடந்தது. தவிக தொண்டர்கள் குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதனை கிராம மக்கள் பாராட்டினர். சமீப காலமாக வன விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தியும் மனிதர்களையும் தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு இதுவரை தீர்வு காணாத வனத்துறையை கண்டித்து மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். வட்டாட்சியரும் கலெக்டரும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு வன விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினர். கொடைக்கானல் கீழ்மலையில் கொடை ஆரஞ்சு பழங்கள் தற்போது காய்த்து குலுங்குகின்றது. அடுக்கம் பகுதிகளில் மரங்களில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுக்கப்படுகிறது. கிலோ 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். டூரிஸ்டுகள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். சென்னை தரமணியில் வெளி மாநிலத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து உடன் வேலை செய்யும் நபர்களுக்கு சப்ளை செய்த வடமாநில நபர் கைதானார். போலீசார் விசாரிக்கின்றனர். ஹைதராபாத்தில் 108 ஆம்புலன்ஸை திருடிக் கொண்டு விஜயவாடா தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற மர்ம போலீசாரை 100 கிலோமீட்டர் வேகத்தில் விரட்டி போலீசார் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லி ஜந்தர் மந்தரில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் மாஞ்சோலை கிராம மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் இடஒதுக்கீடுக்காக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் ஆகின்றன. இதனை நினைவுகூரும் விதமாக உலக சாதனை நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. பம்பை உடுக்கை, சிலம்பம், காளியாட்டம், கரகாட்டம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் 70 கலைஞர்கள் 70 நிமிடங்கள் நடத்தி உலக சாதனை படைத்தனர். தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த முன்னாள் படைவீரர்கள் கொடிநாள் கூட்டத்தில் 102 வயதான முன்னாள் படைவீரருக்கு கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் சால்வை அணிவித்து கௌரவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் கொடிநாள் வசூலாக 1,79,00,000 வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருநள்ளாறு அடுத்த தக்கலூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ திருலோகநாதர் சுவாமி தேவஸ்தான நில மோசடி வழக்கில் தொடர்புடைய அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தேடப்படும் குற்றவாளி என திருநள்ளாறு காவல் நிலையம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட வரியால் சிறு குறு வியாபாரிகளும் பொதுமக்களும் பாதித்துள்ளதால் தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திருப்பூர் அனைத்து வியாபாரிகள் சங்க பேரவை தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடியேற்றி வரும் 18ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு நடத்தப் போவதாக வியாபாரிகள் சங்க பேரவை அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடந்த மருத்துவ முகாமை MP ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சியில் 294 கிராமங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதிய குடிநீர் திட்டம் தொடங்க ரூபாய் 74 கோடியை முதல்வர் நிதி ஒதுக்கி உள்ளார். அதற்கான பணிகளை அதிகாரிகள் விரைவில் துவங்குவார்கள் என தெரிவித்தார். திமுக ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைதான் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடும் வழக்கம் எங்களுக்கு கிடையாது என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். கூட்டல் பெருக்கல் விஜய்க்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், பிளஸ் எல்லாம் மைனஸ் எப்படி ஆகும் என அவர் கேட்டார். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை, நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். விசிகாவின் சுயமரியாதையை குறைத்து மதிப்பிட முடியாது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கன்னியாகுமரி புனித அலங்கார உபகார மாதா ஆலய விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு பல வண்ண விளக்குகளால் ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுற்றுவட்டார கிராம மக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் கலந்து கொண்டனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற சரக்கு ஆட்டோ ஒன்று பொள்ளாச்சி டீச்சர்ஸ் காலனி அருகே நிலை தடுமாறி நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த டிரைவர் சக்திவேல் என்பவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த விபத்து குறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரித்து வருகின்றனர். தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். 11, 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரத்தில் ஃபெஞ்சல் புயலில் அடித்து செல்லப்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க கோரி பொள்ளாச்சியில் டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழா SRM கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் கிருஷ்ணன் IAS பங்கேற்று பட்டமளிப்பு விழா பேருரையாற்றினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் மல்லர் மீட்புக் கழகத்தைச் சேர்ந்த செந்தில் ராஜன், தேசிய தலைவர்களான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவதூறாக பேசியதாக கண்டித்தனர். தஞ்சை கலெக்டர் ஆபீஸில் படை வீரர்கள் கொடிநாள் கூட்டம் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் கோரிக்கை மனுவினை கலெக்டரிடம் அளித்தனர். அதில் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்களுக்கு அரசியல் அமைப்பிலும் அரசு சார்ந்த நிர்வாகத்திலும் பங்கேற்கும் விதமாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்காடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றோரம் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக கொண்டுவர வேண்டாம் எனவும் கலெக்டர் சாந்தி அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் துணை முதல்வர் உதயநிதி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 4844 பயனாளிகளுக்கு 128 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை அரும்பாக்கத்தில் 16ஆம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூடுகிறது. தயாரிப்பாளர் சங்கத்துடன் தொழிலாளர் சம்மேளனம் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணத்தில் வருகை தரும் நடிகர்களை வரவேற்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். நடிகர் விஜயின் அரசியலை வரவேற்பதாக அவர் கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டை பகுதியில் காய நிர்மலேஸ்வரர் கோயிலில் 32ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 108 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட 250 சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டது. வெள்ளி கவசத்தில் அருள் பாலித்த ஐயப்பனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மாந்தோப்பைச் சேர்ந்த ராம்குமார், அவரது மகள் நிஷாந்தினி பிள்ளையார் கோவில் அருகே சாலையில் ஒரு பை கிடப்பதை நிஷாந்தினி தந்தையிடம் கூறியுள்ளார். பையை எடுத்து பார்த்தபோது பணம் இருந்தது. தேவக்கோட்டை DSP கௌதமியிடம் ஒப்படைத்தனர். பையில் 1,84,000 ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்தது. உரியவரிடம் ஒப்படைத்தனர். நேர்மையாக நடந்து கொண்ட தந்தை மற்றும் மகளை DSP பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் உள்ள செல்வகுமார் என்பவரது வீட்டு வாசலில் ATMில் பணம் நிரப்பும் பெட்டியை மர்ம நபர் வைத்து சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த பெட்டி கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து விசாரிக்கப்படுகிறது. குன்றத்தூர் அருகே தனியார் கல்லூரியில் ஒரே நேரத்தில் 10,000 மரக்கன்றுகள் நட்டு உலக சாதனை முயற்சி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். 200 தொகுதிகளில் திமுக நிச்சயம் வெல்லும் என இருமாப்புடன் சொல்கிறேன் என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றி தொண்டர்களின் கரங்களில்தான் இருக்கிறது, கட்டுப்பாடுடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்றார். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவரது 69வது படத்தை கடைசி படமாக அறிவித்து நடித்து வருகிறார். ஹீரோயினாக பூஜா ஹெக்டே, வில்லனாக பாபி தியோல் ஆகியோர் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டில் படத்தின் தலைப்பை அறிவிக்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். தடுமாறுகிறார் திருமாவளவன் என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்று குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தடுமாறுகிறார் என்று சொல்கிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் என அவர் கூறினார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே எல்லப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் 9 கிலோ கஞ்சாவை கடத்தி சென்ற ஒடிசாவைச் சேர்ந்த 3 இளைஞர்களை அன்னூர் போலீசார் கைது செய்தனர். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை வாங்கி வந்து திருப்பூரில் விற்பனை செய்வதாக விசாரணையில் தெரியவந்தது. சங்கர் நாயக், பங்கஜபதி, மங்களு நாயக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார்
9 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். 2024ஆம் ஆண்டின் பிரம்மாண்டமான படங்களின் வெளியீடு சற்று அதிகமாக இருந்தது. இந்திய அளவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் பல பேன் இண்டியா படங்களாக வெளிவந்தன. இவற்றில் முதல் நாளில் தெலுங்கு படங்கள் மட்டுமே அதிக வசூலை குவித்து டாப் 3 இடங்களை பிடித்துள்ளது. முதல் நாளில் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படம் 294 கோடி ரூபாய் வசூலித்து முதலிடத்தை பிடித்தது. பிரபாஸின் கல்கி 2898 AD படம் 191 கோடி ரூபாயும், ஜூனியர் NTRின் தேவரா 172 கோடி ரூபாய் வசூலித்து அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. 4ஆம் இடத்தில் விஜயின் கோட் படம் 126 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. மேலும் முதல் நாளில் அதிக வசூலை குவித்த இந்திய படம் என்ற சாதனையை புஷ்பா 2 பெற்றுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகி வரும் படம் கூலி. அனிருத் இசையமைக்க நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சௌபின் சாகிர் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இதன் படப்பிடிப்பு சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் பகுதிகளில் நடக்கிறது. இந்த படத்தில் ஹிந்தி நடிகர் அமீர் கான் சிறப்பு வேடத்தில் நடிப்பதாக தகவல் வெளியான நிலையில் விரைவில் ஜெய்ப்பூரில் இதன் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. இதில் அமீர் கான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக உள்ளன. இதில் ரஜினியும் பங்கேற்பார் என தெரிகிறது. அபிஷன் ஜீவ்னித் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் ஆகியோர் ஒரு படத்தில் நடித்து வருகின்றனர். பெயர் வைக்காமலேயே இதன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி என தலைப்பு வைத்துள்ளதாக டைட்டில் டீசருடன் அறிவித்துள்ளனர். இந்த டீசர் வரவேற்பை பெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து சசிகுமார், சிம்ரன் மற்றும் அவரது 2 மகன்கள் இரவோடு இரவாக வேறு ஒரு இடத்திற்கு செல்ல தயாராகும் நிகழ்வுகளை காமெடியாக சொல்லியுள்ளனர். சசிகுமார், சிம்ரனின் இலங்கை தமிழ் மற்றும் காட்சியோடு வரும் நகைச்சுவை ஆகியவை ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு வெளிவந்த படம் அமரன் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று 300 கோடிக்கும் அதிகமான வசூலை பெற்றது. இப்படம் டிசம்பர் 5இல் OTTயில் 5 மொழிகளில் வெளியானது. அதற்குள்ளாகவே இந்திய அளவில் அதிகம் பார்க்கப்படும் படத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இராணுவம் தொடர்பான கதை என்பதால் இந்த படத்தை பார்க்க அனைவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். 3 நாள் சுற்றுப்பயணமாக நாளை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்யா செல்ல உள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பல் INS துஷில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சி வரும் திங்கட்கிழமை கலினின்கிராட்டில் நடைபெற உள்ளது. இதில் ராஜ்நாத் சிங் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புராதன கோவில்களை புனரமைக்க இந்த அறநிலையத்துறைக்கு தகுதி இல்லை என ஓய்வு பெற்ற போலீஸ் IG பொன்மாணிக்கவேல் தெரிவித்தார். திருப்பணி எனும் போர்வையில் கோடிக்கணக்கான பணம் புரளுவதால் இந்து சமய அறநிலையத்துறை இதுபோன்ற வேலைகளை செய்கிறது என்றும் அவர் கூறினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக 4089 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை, பெங்களூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் கோகுல், 5ஆம் வகுப்பு பயிலும் யாதேஸ்வர், இன்பராஜ் ஆகிய 3 பேரும் இன்று கொசவப்பட்டியில் உள்ள பேபி குளத்தில் குளிக்க சென்றனர். ஆழமான பகுதிக்கு சென்று குளித்தபோது நீரில் மூழ்கி இறந்தனர். சாணர்பட்டி போலீசார் உடல்களை மீட்டு விசாரித்து வருகின்றனர். உத்திரமேரூர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை விளைநிலங்களுக்கு நடுவே நடக்க முடியாமல் சுமந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஜவ்வாது மலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் செய்யாற்றில் 5வது நாளாக தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இயக்குனர் சுரேஷ்குமார் இயக்கத்தில் உருவான மழையில் நனைகிறேன் படம் காதலை மையமாக வைத்து உருவாகி உள்ளது. இப்படத்தின் டீசர் கடந்த ஜூலையில் வெளியானது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி ரஜினிகாந்த் பிறந்த நாள் அன்று இந்த படம் வெளியாக உள்ள நிலையில் படம் வெற்றி பெற நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்த வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆதரவின்றி ஒருவர் முதல்வராகவே முடியாது. செல்வந்தர்களின் திடீர் அரசியல் பிரவேசம் என்றைக்குமே மக்களுக்கு நன்மை தராது. ஆதவ் அர்ஜுனாவின் நட்பு விஜயின் அரசியலுக்கு நல்லதல்ல என இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ராட்சத திரி கொப்பரையில் ஏற்றப்பட உள்ளது. 5 அடி உயர செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணிகளை கொண்டு செய்யப்பட்ட திரியில் 900 லிட்டர் இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவைகளை ஊற்றினர். 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். ஃபெஞ்சல் புயலால் 14 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 6675 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இந்த இழப்பீட்டை தேசிய நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு விடுவித்து தமிழக மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என அவர் கூறினார்.
திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே அணி தேசிய ஜனநாயக கூட்டணிதான் எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடச்சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொது நூலக இயக்ககம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நூலக ஆணைக்குழு ஊர்ப்புற நூலகம் சார்பில் நூலக வார விழா நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பெய்த கனமழையின் காரணமாக சோளிங்கர் பெரிய ஏரி நிரம்பி நந்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் எசையனூருக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கி சுமார் 3 அடிக்கு மேலாக வெள்ளம் சென்றது. பழைய பாலத்தை அகற்றிவிட்டு புதிய உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.